வணக்கங்க நண்பர்கள். நம்ம மினி கூப் டிராக்டரோட ரொட்டாவேட்டர் ரெஸ்கியூ பண்ணுற பார்ட் 2 வீடியோ தான் இது. நம்ம பார்ட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மேடாக இருக்கிறத வந்து சரிவு பண்ணி வழி பண்ணி விட்டுருந்தோம். வழி பண்ணி டிராக்டர் ஏற்றி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா நம்ம ரொட்டாவேட்டரை போய் நம்ம மாட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு தோட்டத்துலேருந்து. அதை வந்து இப்போ நம்ம ஏற்ற போகிறோம். நம்ம ரொட்டாவேட்டர் மாட்டிட்டு கிட்டத்தட்ட 150 கிலோ வெயிட்டுக்கு மேலே இருக்கும். அந்த ரொட்டாவேட்டரை பேக்கில் வெயிட்டில் வச்சுட்டு நம்ம ஏற்ற முடியுமான்னு ஏற்றி பார்த்தோம். ஆனால் ஏற்ற முடியல. அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு வெறும் டிராக்டர் மட்டும் தான் ஏறுச்சு. ரொட்டாவேட்டரோட ஏறவே இல்லை. அந்த நேரம் ஆற்றுக்குள்ளே சிக்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரொட்டாவேட்டர் ஆற்றுக்குள்ளே கழட்டி வச்சுட்டு நம்ம மேலே வந்துட்டு ஒரு கயிறு இருந்துச்சு. அந்த கயிறில் கட்டி இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லென்த்தாக நம்ம ரொட்டாவேட்டர் கட்டி இழுத்து ட்ரை பண்ணோம். அப்படியே இன்ச்சாக கொஞ்சம் மெட்டிக்கிட்ட கொண்டு வந்துட்டோம். ஆனால் அந்த கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு பாதி சக்ஸஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஆற்றுக்குள்ளேருந்து நம்ம இழுத்துட்டு வந்திருக்கோம்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா யோசித்தேன், ரொம்ப லாங் லென்த்தாக கயிறு போட்டு நம்ம இழுக்கக்கூடாது, கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கயிறை ஷார்ட் பண்ணிட்டு மறுபடியும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம். முயற்சி பண்ணி நம்ம பசங்களாம் ரொம்ப எஃபோர்ட் போட்டாங்க. உண்மையாக அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒர்க் வந்து சுத்தமாக நடந்திருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க நம்ம டீம் பாய்ஸு. அப்புறம் டீம் பாய்ஸை வச்சு ஃபுல்லாக நம்ம ரொட்டாவேட்டர் எடுத்து வந்தாச்சு. அப்பாடா, நம்ம ரொட்டாவேட்டர் எப்படியோ ரெஸ்கியூ பண்ணி எடுத்து வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேல் மூச்சு பேர் மூச்செல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அப்புறம் பசங்களை வச்சு நம்ம ரொட்டாவேட்டர் அப்படியே இதில் நம்ம கை இருக்குது பார்த்தீங்களா, டிராக்டரோட கையில் மாட்டி ரொட்டாவேட்டர் ரெகுலராக எப்போ நம்ம ஓட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபிட் பண்ணி எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு கொண்டு போயாச்சு. இந்த ஆற்றுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா அப்படின்னு நீங்கள் நல்லா நினைப்பீங்க. ஆனால் அது கூடி சீக்கிரம் நடக்க போகுது. ஆமாம் நண்பர்களே, பாலம் போட